ஜெருசலேம் பகுதிகளிலும் மணிகள் பெரும் ஒலிகளுடன் வெடிப்பு சத்தங்கள் கேட்டிருக்கிறது. அங்கே என்ன நிலைமை என்பதற்கான எந்த ஒரு முகாந்திரமும் இதுவரை கிடையாது. அவை இஸ்ரேல் என்ற பெரும் பகுதியில் வேறு இடங்களில் வெடித்ததா என்பதை ஊடகவியலாளர்கள் அங்கிருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை என்ற எல்லா இடமும் அவர்கள் அனுமதிக்கப்படவில்லை. ஆகவே இந்த விடயம் சனி அளவில் தான் ஓரளவு புரிதலுக்கு வரும். ஆகவே இரண்டு தரப்பிலும் பாதிப்புகள் பொதுமக்கள் சார்ந்து இருக்கிறதா இருந்திருக்கிறது. இதை கடந்து இராணுவ தரப்பு சார்ந்த விடயங்களில் ஏதாவது தாக்குதல் காணவையா என்றால் அதற்கான இந்த ஒரு முகாந்திரமும் இதுவரை வெளிப்படவில்லை. ஒன்று தெரிகிறது, இந்த போரியல் தொடரப்போகிறது. இந்த போரியல் தொடர்வதனுடைய ஒரு விளைவுகள் அச்சங்களை நாங்கள் பல்வேறு விடயங்கள் பார்க்கிறோம். ஏற்கனவே இந்த போர் ஆரம்பித்த உடனே வெள்ளிக்காலையே, அதாவது வியாழன் இரவு ஆரம்பித்து ஒரு மணித்தியாலத்திலேயே எண்ணெயினுடைய விலைகள் அதிகரிக்க ஆரம்பித்தன. 7% அதிகரிப்பை எண்ணெயினுடைய விலைகள் சந்தித்திருக்கிறது. இவையெல்லாம் ஒன்றை சொல்லி நிற்கிறது என்று சொன்னால், அந்த வட்டகை எண்ணெய் ஏற்றுமதியினுடைய ஒரு பிரதான பகுதி. அந்த பகுதியில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த அசாதாரண சூழ்நிலை என்பது அந்த வட்டகையினுடைய பொருளினுடைய விலையேற்றத்தை அதிகரிக்கவே செய்யும். எண்ணெய் விலையேற்றம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வில் அவர் எங்கிருந்தாலும் பல தாக்கங்களை செய்யக்கூடியது. அவனுடைய போக்குவரத்து தாக்கத்தை செலுத்துவது மாத்திரமல்ல, அவன் வாங்குகின்ற பொருட்கள் இருந்து அனைத்திலும் செலுத்தும். அவை இந்த போரியல் எவ்வளவு தூரம் நீண்டு செல்லுகிறது, அது எவ்வளவு தூரம் இன்னும் தீவிரம் அடைகிறதோ அவ்வளவு தூரம் இதனுடைய தாக்கம் நீண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகளை கொண்டது. ஆக இது வறுமையாக இரண்டு நாடுகளுக்கிடையே நடக்கின்ற போர் என்பதை கடந்து ஒரு வட்டகையில் உருவாக்கக்கூடிய அசாதாரண சூழ்நிலை உலகம் முழுமையாக உணரக்கூடிய வகையிலே அமையக்கூடியதாக இருக்கும். இன்னொரு விதத்தில் சொல்லலாம், இப்பொழுது இது இஸ்ரேல் சார்ந்த ஒரு போரியலாக மட்டும்தான் இருக்கிறது. இஸ்ரேலுக்கு இந்த ஈரான் ஏவுகணைகள் சிலவற்றை சுட்டு வீழ்த்ததுக்கு அமெரிக்கா பின்புலத்தில் சில உதவிகளை செய்திருக்கிறது. ஆனால் அமெரிக்காவுக்கும் இந்த போருக்கும் சம்பந்தமான ஒரு கேள்வி எழுந்த பொழுது அமெரிக்கா உடனடியாக சொல்லிவிட்டது, நாங்கள் இந்த இதுகள் எந்த விதத்திலும் சம்பந்தப்படவில்லை, இது இஸ்ரேலுடைய தனிப்பட்ட முடிவு. இப்படி இஸ்ரேலுக்கு ஒரு சவால் இருக்கிறது. இஸ்ரேலுக்கு எதிரான காசாவில் நடக்கின்ற மனித அவலங்கள் இஸ்ரேலுக்கு எதிரான உணர்வுகளை பல நாடுகளில் தீவிரப்படுத்தி இருக்கிறது. மேற்கத்திய உலகத்தில் கனடா போன்ற நாடுகளுடைய எதிர்வினை மிக கடுமையாக இப்பொழுது மாறி வருகிறது. இதை தணிப்பதற்கான ஒரு பொறிமுறையாக கூட இஸ்ரேல் இதை கையாண்டிருக்கலாம். ஏன்னா ஒரு போரியல் வந்தவுடன் எப்படியும் இவர்கள் எங்கள் பின்னால் வந்து நிற்கின்றே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு தந்திரோபாய முயற்சியாக கூட இதை நாங்கள் இன்னொரு விதத்தில் பார்த்துக் கொள்ளலாம். அதாவது அரசியல் ராஜேந்திர ரீதியான ஒரு நகர்வாக.